அமைச்சர் மரிய வில்சனின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மனு வாபஸ் பெறப்பட்டதால் அமைச்சர் மரிய வில்சன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்கு பின் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜராவதாக அமைச்சர் மரிய வில்சன் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, அமைச்சர் மரிய வில்சன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். தமிழக நிதி அமைச்சர் மரிய வில்சன் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி புதுச்சேரி எழில் நகரில் வசித்து வரக்கூடிய அவரது சகோதரர் மரிய குளோத் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று மரிய குளோத் அவரது மனைவி கெரோயின் ஆகியோரை தாக்கியதாக லாஸ்பேட்டை போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்தார்கள். புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி அமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்த மனு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது மரிய வில்சன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து வருவதால் நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதி லட்சுமி நாராயணன், நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாத கூறக்கூடிய நீதி அமைச்சர் மரிய வில்சன் இங்கிலாந்தின் அரசர் அல்ல, நரசிம்மராவ் பிரதமராக இருந்த போதே நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். மனுதாரர் வெறும் மாநிலத்தின் நிதி அமைச்சர் தான். அவருக்கு அமைச்சராவதற்கு முன்பு நீதிமன்றத்தில் ஆஜரான மனுதாரர் பதவிக்கு வந்த பிறகு ஏன் ஆஜராக மாட்டாரா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார். புதுச்சேரி காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வேளாங்கண்ணி ஆலய கொடி ஏற்ற நிகழ்ச்சிக்கு அமைச்சர் செல்லவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதி, அமைச்சர் வேளாங்கண்ணி சென்று திரும்பும் போது அமைச்சர் நீதிமன்றத்தில் ஆஜராகலாமே என்று கேள்வி எழுப்பினார். மேலும் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருக்க முடியாது என்றும் அமைச்சர் சட்டத்துக்கு மேலானவர் அல்ல என்ற தகவலை மக்களிடம் கொண்டு சேர்க்க விரும்பவில்லை என்று கூறி எந்த தேதியில் அமைச்சர் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜராவார் என தெரிவிக்கும்படி அவர் தரப்பு வழக்கறிஞரை உத்தரவிட்டு விசாரணையை இன்று காலை பிற்பகலுக்கு உத்தரவிட்டிருந்தார். இந்த வழக்கு பிற்பகலில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மரிய வில்சன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கு தொடர்பாக புதிய குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் இந்த மனுவை திரும்ப பெற அனுமதிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் புதிய குற்றப்பத்திரிகை எதிர்த்து தாங்கள் வழக்கு தாக்கல் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்கு பிறகு புதுச்சேரி நீதிமன்றத்தில் தான் நேரில் ஆஜராவதாக நீதிமன்றத்தில் அவர் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி லட்சுமி நாராயணன் வழக்கை ரத்து செய்ய கோரிய நிதி அமைச்சர் மரிய வில்சன் மனுவை வாபஸ் பெற அனுமதித்து அவரை தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டிருக்கிறார் ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.